பாவமான காரியத்தை பற்றி பிரார்த்தனை செய்யாமல் இருந்தால்தான் ஒருவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். பாவத்துக்கு துணை செய்தவன் அல்லாஹ் கிடையாது. நீங்க தடை செய்யப்பட்ட எந்த காரியத்திற்கும் அல்லாஹ்வுடைய உதவியை நாடக்கூடாது. கொள்ளை அடிக்க போறோம், கொலை செய்ய போறோம், தப்பு செய்ய போறோம், தண்ணி அடிக்க போறோம், இதுக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செஞ்சிரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்ல கலப்படம் பண்றோம், ஏமாத்துறோம், பிராடு பண்றோம், எல்லாம் நீ எங்களை காப்பாத்து. அடுத்தவன் சொத்தை நம்ம அபகரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த சொத்து என்னை விட்டு போயிடக்கூடாது, நீ தான் உதவி செய்யணும்னு செய்ய மாட்டான்ல. ஓன் சொத்தாது, ஓன் சொத்தை அடுத்தவன் எடுத்துக்கிற வருமா நீ கேளு, அல்லாட்ட கேளு. நீ எடுத்து வச்சுக்கிறது அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் சொத்தை கையில் எடுத்து வச்சுட்டு அல்லாஹ் என்னை விட்டு சொத்து போயிடக்கூடாதுன்னா அப்ப அல்லாஹ் வந்து அக்கிரமக்கார மாதிரியும் அக்கிரமத்துக்கு துணை நிற்கிறவன் மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவத்தை கேட்றாதீங்க. அப்ப நம்ம எந்த ஒரு வழக்கு போறோம், ஒரு வழக்குல 2 பேர் போனான்னா ஒரு பக்கம் தான் நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் அநியாயம் இருக்கும். அது யார் பக்கம் நியாயம் அல்லாஹ்வுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் தெரியும். இந்த சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் தெரியும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அல்லது நம்ம பக்கம் அநியாயம் இருக்குது, படைச்ச ரப்புக்கு தெரியும். அப்ப இந்த விஷயத்துல வந்து 2 பேரும் கேட்கறான், நாளா எனக்கு எப்படி எல்லாம் காப்பாத்துவான்? யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவன் கேட்கறத அல்லாஹ் ஏற்றுக்குவானே தவிர அநியாயக்காரர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால நீங்கள் வந்து பாவத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி நாடக்கூடாது. அவ் கத்தியத்தி ரஹமின் அல்லது உறவுகளை முறித்துக் கொள்ற விஷயத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீர்களே ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, அவங்க எப்படியா பிரிச்சு விட்டான்ல, ஏத்துக்கிற மாட்டான்ல. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்க, அல்லாஹ் அவங்க 2 பேரும் பிரிச்சிட மாட்டியா, அவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த மாட்டியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான், அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். உறவுகளை முறிக்கிற விஷயமாக பாவங்களை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. உறவுகளை பிரிக்கிற சம்பந்தமா நீங்கள் கேட்டாலும் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது கேட்கக்கூடாத விஷயங்கள்ல அடுத்த ஒரு உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்களை எப்படியா சேர்த்து வச்சிடலாம், அண்ணன் தம்பிக்கு மத்தியில, தகப்பனுக்கு பிள்ளைக்கு மத்தியில, பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு மத்தியில, இந்த மாதிரி உறவுகளை வலுப்படுத்துன்னு கேட்கலாமே தவிர பிரிவினைக்கு கேட்கக்கூடாது. அடுத்தது என்னவென்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாத அடுத்த ஒரு விஷயம், நமக்கு எது தெரியவில்லையோ, எது பற்றிய நாலேஜ் இல்லையோ, அறிவு இல்லையோ, அந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. நமக்கே நல்லதுன்னு தெரியும், அப்பதான் அதான் கேட்கணும். எது தெரியும்? இந்த உலகத்தில் உள்ளதுல நமக்கு நல்லதுன்னு தெரியும், எது எது நல்லது எது எது கெட்டதுன்னு தெரியும், நல்லது கேட்டுறலாம். மறுமையில எது நல்லது என்று நமக்கு தெரியாது. ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, அப்துல்லாஹ் இப்னு முகஃபல்ங்கிற சஹாபி, அவர் பக்கத்தில் ஒரு மகன் துவா செய்யறார், அவருக்கு விளங்குற மாதிரி, தகப்பனுக்கு விளங்குற மாதிரி. எப்படி துவா செய்யறார் என்று கேட்டால், யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வலது புறமாக வெள்ளை கலர்ல எனக்கு ஒரு மாளிகையை தாண்டு கேட்கிறார். கேட்கிறாரு, எனக்கு ஒரு மாளிகை வேணும், எங்க வேணும்னு கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வேணும். எந்த பக்கம் வேணும்னா வலது சைடா பார்த்து வேணும். வலது பக்கமாக சொர்க்கத்துல வந்து ஒரு வெள்ளை மாளிகை எனக்கு வந்து நீ குடு அல்லாஹ் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு சஹாபியுடைய மகன், அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் என்ற சஹாபியுடைய நபித்தோழருடைய மகன் கேட்கிறார். தகப்பனார் காதுல விழுந்துருச்சு, மகனே இப்படி கேட்காத, உனக்கு தெரியாத கேட்காத. ஒரு கூட்டம் உருவாவார்கள், துவா செய்வதில் வரம்பு மீறுவார்கள், அந்த நிலைக்கு நீ ஆளாகி விடாது. துவாவில் வரம்பு மீறுற. சொர்க்கத்துல வந்து வெள்ளை மாளிகை சிறந்ததா கருப்பு மாளிகை சிறந்தா உனக்கு எப்படி தெரியும்? சொர்க்கத்துல வலது பக்கம் இருக்கிற மாளிகை நல்லா இருக்குமா, இடது பக்கம் இருக்கிறது உனக்கு அது உனக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தை கேள், என்ன சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கணும். சொர்க்கத்துல இந்த மாதிரியான இந்த எது நல்லது அதை கொடுத்து கேளு. நீங்களா என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் சொல்லாத ஒன்றை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை நீங்களா சிறந்தது என்று கருதி கொண்டு அது மாதிரி கேட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், திருமணங்கள்ல துவா செய்யறாங்க, கல்யாணத்துல பாத்தீங்கன்னா துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம அல்லிஃபு பைனஹுமா, இந்த 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக, கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் எப்படி அன்பை ஏற்படுத்தினாயோ அது மாதிரி ஏற்படுத்துன்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி பைன மூசா வ சபூரா, மூசாவுக்கும் சபூராவுக்கும் எப்படி அன்பை ஏற்படுத்தினாயோ அப்படி ஏற்படுத்தி, பைன அய்யூப வ ரஹீமா, அய்யூபுக்கும் ரஹீமாவுக்கும் மத்தியில் எப்படி அன்பை ஏற்படுத்தினாயோ அப்படி ஏற்படுத்தி என்று சில நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஏற்படுத்தி என்று துவா செய்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டால், ஆதமும் ஹவ்வாவும் எப்படி அன்பா வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுடைய அன்பான வாழ்க்கைக்கு ஆதாரம் இருக்குதா? நீங்க சண்டை பிடிக்கிற மாதிரி அவங்களும் சண்டை பிடிச்சிருக்கலாம், நீங்க கோவிச்சிட்டு இருக்கலாம், அவங்களும் கோவிச்சிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு மத்தியில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கல என்று நமக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது அது மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி அவங்களுடைய அந்யோனி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது.
மூசா சஃபூரா மாறின்னு சொல்றீங்க. முதல்ல மூசாவுடைய மனைவி சஃபூரா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அவங்களோட சச்சரவே வரல, அவங்களோட பிணக்கே வரல அப்படின்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா? உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட மாதிரி அங்க ஏற்பட்டிருக்காங்க. நீங்க அதையும் கேட்கறீங்க. உங்களுக்கு நல்லது கேளுங்க. உங்களுக்கு என்ன கேளுங்க? இந்த தம்பதியே நல்லா வாழணும்ல, இவங்க எதை தாங்கி கொள்வாங்களோ அதை கொடுத்து கேட்கணும். ஐயூப் ரஹீமா போலங்கிறாங்க. ஐயூபுக்கு ரஹீமான்னு மனைவி கிடையாது. மனைவியுடைய பேர் ரஹீமா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. ஐயூப் ரஹீமா எப்படி வந்தாங்க ஆதாரம் இருக்கிற மாட்ட? அவங்க ரெண்டு பேருடைய இல்லற வாழ்க்கை எந்த முறையில் இருந்ததுக்கு ஏதாவது ரெக்கார்டு வச்சுக்கிறோமா? ஒரு ரெக்கார்டும் கிடையாது. அப்ப நம்ம துவா செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியாத கேட்கக்கூடாது. எப்படி சொர்க்கத்தில் வெள்ள மாளிகை கேட்டாரோ, வெள்ள மாளிகை சார்ந்த உனக்கு தெரியுமா, இது உனக்கு தேவையா? அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். பனி இஸ்ராயீல்ங்கிற சூராவுல உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை நீ பின்பற்றக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கணும், உனக்கு ஞானம் இருக்கணும். அதை பற்றி அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமே தவிர இந்த கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி நடந்தார்கள் என்பதற்கு வேண்டால் உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். மூசாவை போல ஈமான கொடுத்து கேட்கலாம், ஈசா நபியை போல உறுதியை கொடுத்து கேட்கலாம். அது அப்படி இருந்தாங்க. நபிமார்கள் கண்டிப்பா ஈமான்ல சோழ போயிருக்க மாட்டாங்க. அவங்க தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சா, அவங்க மனைவி அவங்களுக்கு இணக்கமா இருந்தாங்களா, அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருந்துச்சாங்கிறது ரெக்கார்டு இருக்கா? எத்தனை நபிமாருடைய மனைவிகள் காபிர்களா இருந்திருக்கிறார்கள். நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத். நிராகரிப்பவர்களுக்கு உதாரணம் யார் என்று கேட்டால் நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவிங்கிறான். நூஹு நபி லூத்து நபி தான். ரெண்டு நபிமார்களுடைய மனைவியரா இருந்தும் கூட அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இல்ல, நிராகரிக்கிறவங்களா இருந்தாங்க. நல்லா சொல்றான், கானத்தா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி. சாலிஹான ரெண்டு நல்லடியார்களுக்கு அவங்க மனைவியா இருந்து கானத்தாகுமா துரோகம் செய்தார்கள். பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. அந்த ரெண்டு பேரையும் இந்த கணவன்மார்களால் காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுல் அன்னாரமா தாகிலீன், நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. இதில் என்ன விளங்குது? நபிமார்களுடைய மனைவியர்கள் எல்லாம் அப்படி பர்ஃபெக்டா இருந்தாங்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள இல்லறம் நல்லா இருந்துச்சுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சில நபிமார்களுக்கு இருந்திருக்கலாம், சில நபிமார்களுக்கு மனைவியே முதல் எதிரியா இருந்திருப்பாங்க. லூத் நபிக்கு அவங்க மனைவி தான் எதிரி, நூஹ் நபிக்கு அவங்க மனைவி தான் எதிரி. அப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புதுசா கூட இப்ப சேர்த்திருக்கிறாங்க, பையன் நூஹின் பாரிசாண்டு, நூஹு பாரிசாவை கூட வாழ செய்யுது. அல்லாஹ் அவருடைய மனைவி காக்குன்னு சொல்லி காட்டுறான். இவங்களா ஒரு பேரை உண்டாக்கி கொண்டு துவாவுல நூஹ் நபி விடுபட்டு போச்சுக்கிறதுக்காக வேண்டி பிந்தி வந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இப்ப புதுசா பையன நூஹின் பாரிசா, நூஹு அவருடைய மனைவி பாரிசாவை போல வாழ செய்கின்றெல்லாம் துவா செய்கிறார்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் வரம்பு மீறல். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டா தெரியாத கேட்றாதீங்க. அதாவது மௌத்தை கேட்கக்கூடாது, முசீபத்தை கேட்கக்கூடாது, பாவத்தை கேட்கக்கூடாது, உறவை முறிப்பதற்கு கேட்கக்கூடாது, நமக்கு எது பற்றிய ஞானம் இல்லையோ அறிவு இல்லையோ அந்த மாதிரி விஷயங்களை கேட்கக்கூடாது. எதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்களோ இதுகளை கேட்க வேண்டும். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது, பிரியாணி தான் நல்லது, சோறு நல்லது இல்லைன்னு தெரியுதா, பிரியாணி கேளுங்க. இது உலகத்தில் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உங்களுக்கு தெரியுற விஷயம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது நல்லது என்பதை நீங்க தீர்மானிக்க கூடாது. அவன் சாய்ஸ்ல விட்டுட்டு எனக்கு எது நல்லதுன்னு கருதுறாயோ அதை கொடுத்து கேட்கணும். இப்ப கல்யாணத்தில் ரசூலுல்லாஹ் என்ன துஆ செஞ்சாங்க? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லது பாரக்கல்லாஹு அலைக்குமா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அவங்க கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு தம்பதிகளும் பரக்கத்தோட இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறட்டும், மறைமுகமான புலனுக்கு தெரியாத அருளை பெற்றுக் கொள்ளட்டும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போக இன்னும் தெரிந்து கொள்ற விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நமக்கு ஒரு இன்றைக்கு கஷ்டங்கள் ஏற்படுது, துன்பங்கள் ஏற்படுது. இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் விலகுவதற்கு என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறாங்க. எந்த கஷ்டமா இருந்த பொதுப்படையா, அது வறுமையா இருக்கலாம், குழந்தை இல்லைங்கிற கஷ்டமா இருக்கலாம், பொதுவாகவே மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்கலாம், அல்லது பரீட்சையில் ஃபெயில் ஆட்டோங்கிற ஒரு மேட்டரா இருக்கலாம், அது எத்தனை விஷயங்கள் இருக்கலாம். பாப்பா வரட்டி விட்டாரு, மகன் வரட்டி விட்டாருங்கிற பஞ்சாயத்தா இருக்கலாம். ஏதோ ஒரு எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம கவலைப்படுறோம்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பவெல்லாம் கவலை ஏற்படுகிறதோ, எப்பவெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ ஒரு துஆவை அதிகம் அதிகம் அவர்கள் ஓதுவார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான அர்ஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி, வானங்களுக்கு அதிபதி பூமிக்கு அதிபதியாகிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு வரக்கூடிய அந்த துஆ சின்ன துஆ தான்.
அந்த துவாவை நீங்கள் அதை மரணம் செய்து கொள்ளலாம். அது பிரிண்டாக எடுத்து வைத்திருக்கிறார்கள், மேல வாங்கி செல்லலாம். இந்த மாதிரியான துவாக்களும் செய்து கொண்டு கஷ்டமான